இந்தியா முழுவதும் அமலாக்கத்துறை 100 இடத்துல ரெய்டு பண்ணுதுன்னா, அதில 75 இடம் தமிழ்நாடா தான் இருக்குது. இந்த ரெய்டு மூலியமா திமுக அரசாங்கத்துக்கு, திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு வரப்போகுதான்னா, 1% கூட பாதிப்பு வரப்போறதில்ல. ஏன்னா, இதுவரைக்கும் அமலாக்கத்துறை பதிவு பண்ண வழக்குல 100க்கு 2 வழக்க கூட அவங்கனால உண்மைன்னு நிரூபிக்க முடியல. நீதிமன்றமே அமலாக்கத்துறைய பார்த்து, "நீங்க வழக்கு பதிவு பண்றீங்க. ஆனா அதுக்கான ஆதாரங்கள குடுக்கறதில்ல" அப்படின்னு கேட்டிருக்குது. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. ஆனா, இதனால அதிமுகவுக்கு தான் பாதிப்பு வரப்போகுது. எப்படி சொல்றேன்னா, தேர்தல் காலகட்டங்கள்ல ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பலத்த நிரூபிக்கிறதுக்காக பொதுக்கூட்டம் நடத்துவாங்க, மாநாடு நடத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, போராட்டம் நடத்துவாங்க. இப்படியெல்லாம் நடத்தி தன்கிட்ட எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, எத்தனை மக்களினுடைய ஆதரவு எங்க கட்சிக்கு இருக்குது அப்படின்னு காட்டி கட்சியினுடைய பலத்தை வெளிப்படுத்துவாங்க. எங்களுக்கு கூட்டணியில இவ்வளவு சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆனா பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல மாநாடு நடத்தியோ, கூட்டம் நடத்தியோ மக்களை திரட்டி தான் பலத்தை நிரூபிக்கிற நிலைமையில் இல்ல. அதனால வந்துட்டு ஈடியை பயன்படுத்தி ரெய்டு நடத்தி தன்னுடைய கட்சி பலத்தை காட்டிட்டு இருக்காங்க. சென்ற முறை வந்து அதிமுக கூட்டணியில 20 சீட்டு, 22 சீட்டு நின்ற பாரதிய ஜனதா இந்த முறை 60 சீட்டுக்கு மேல நிப்பாங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? இதனால பாதிக்கப்பட போறது அதிமுக கட்சி தானே தவிர திமுக இல்ல. ஏன்னா மக்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி ரெய்டு நடத்துறதெல்லாம் வந்துட்டு ஊழலை ஒழிக்கிறக்கோ, ஊழலுக்கு எதிரானதோ இல்ல. இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக பண்றாங்க அப்படிங்கிறது.